வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் தந்தூரி தான். அதாவது அவுட்டோர் பார்பிக்யூவில் எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி பெரிய பீசஸாக எடுத்துருக்கோங்க. இந்த மாதிரி லெக் பீசஸ்லாம் இருந்தால் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா நமக்கு மசாலா கோட் ஆகும். ஸோ இதை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இதை ஒரு 15 நிமிஷம் உப்பு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அப்போ இன்னும் நல்லா சாஃப்டாக சூப்பராக நமக்கு சிக்கன் ரெடி ஆகும். இப்போ இதில் எப்படி மசாலா கோட் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் எந்த கண்டெய்னரில் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறீங்களோ அதே கண்டெய்னரை எடுத்துக்கோங்க. நான் இந்த கண்டெய்னரில் தான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஊற வைக்கணும்ல, அதுக்காக கிளாஸ் பாக்ஸ் மாதிரி ஏதாவது இருந்தாலும் ஓகே தான். ஸோ இதில் தயிர் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் தயிர் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் மற்ற மசாலாலாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். உப்பு கரெக்டாக போட்டுக்கோங்க. உப்பு காரசாரமாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறமா கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் தான் எல்லாமே, அது போடுறேன். அப்புறமா 2 ஸ்பூன் இது காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறமா நார்மல் மிளகாய்த்தூள் அது உங்களோட காரத்துக்கு ஏற்றவாறு நான் இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். அப்புறமா கரம் மசாலா போடணும் கொஞ்சமாக. ஸோ ஒரு 2 சின்ன ஸ்பூன் கரம் மசாலா, சின்ன ஸ்பூனுக்கு கரம் மசாலா போடுறேன். ஸோ அதெல்லாம் போட்டாச்சு. மசாலா எல்லாம் சூப்பராக நமக்கு சிக்கனில் கோட்டாக போகுது. இது பார்த்திங்கன்னா தந்தூரி சிக்கன் மசாலா. இது கடையில் கிடைக்கும். இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டினாலும் ஓகே தான். நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் இது. இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை கொஞ்சமாக எண்ணெய் விடணும். எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நார்மல் குக்கிங் ஆயில் தான் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் ஃபைனலாக என்ன போட போகிறோன்னா கஸ்தூரி மேத்தி லைட்டாக க்ரஷ் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். இது மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா இப்படி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்ல சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. அவ்வளோதான். இந்த மசாலாலாம் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அந்த தயிர் எண்ணெயில் இருக்கிற நமக்கு அந்த தன்மையே போதும் நமக்கு வரதுக்கு. ஸோ நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒவ்வொரு சிக்கன் பீசஸாக எடுத்து இதில் போட்டு நல்லா கோட் பண்ணணும் நம்ம. ஸோ சூப்பராக கலர்லாம் வந்திருக்கு நமக்கு. ஸோ இதில் சிக்கன் பீசஸை ஒன்றா போட்டுடலாம். ஒன்றா போட்டு இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிடுங்க. இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 6 hours ஊறினா சூப்பராக இருக்கும் நமக்கு. சூப்பராக சாஃப்டாக நல்ல ஜூஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஓவர் நைட் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு மேக்ஸிமம் 5 hours ஊற வைக்க போகிறேன். ஸோ இந்த பாக்ஸ்லேயே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 hours அப்புறமா நம்ம பார்பிக்யூ பண்ண ரெடி பண்ண போகிறோம். ஸோ எல்லா சிக்கனையும் நான் நல்ல மசாலா கோட் பண்ணியாச்சு. இதை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை பாருங்கள் எப்படி அழகாக எல்லாமே கோட் ஆயிடுச்சுன்னு. மசாலா நமக்கு கரெக்டாக பற்றிருச்சு. ஸோ இதே மெஷர்மெண்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம அவுட்டோர் பார்பிக்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னோடய பார்பிக்யூ ஸ்டாண்டை வச்சாச்சு. வச்சுட்டு இதில் கனல் போட போகிறேன். ஸோ கனல் இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. அதையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு மேலே இருக்கிற அந்த கிரில் ரேக்கையும் வச்சிடணும். வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனும் பட்டரும் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 100 grams பட்டர் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த சிக்கன் பீசஸை ஒன்று ஒன்றா அந்த கனலில் வச்சு எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வீக்கெண்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக டைம் பாஸ் ஆகும். சேம் டைமில் வீட்டிலே சூப்பரான சிக்கன் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இது சூப்பராக க்ரில் ஆகி நமக்கு கிடைக்கும். ஸோ அவனை விட இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ இது இல்லை உங்களுக்கு அவனும் இல்லாட்டினா நீங்கள் நார்மல் தவாவில் கூட இந்த மாதிரி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு போட்டு பட்டரை இது பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துட வேண்டியதான். ரொம்ப சிம்பிள். நான் இப்போ எல்லா பீசஸும் அடுக்கிட்டேன். 10 அளவுக்கு பீசஸை அடுக்கியிருக்கேன். கனலும் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1 சைடுக்கு ஒரு 5 minutes விட்டுட்டு அடுத்த சைடை திருப்பி போட்டுட்டு பட்டர் வச்சு கோட் பண்ணணும் நல்லா. அப்போ தான் இன்னும் நமக்கு நல்ல ஃப்ளேவராக அந்த கலர்லாம் சூப்பராக கிடைக்கும் நமக்கு. ஸோ இப்படி திருப்பி போட்டுருங்க வெந்ததெல்லாம். ஸோ அந்த சிக்கன் அவ்வளோ ஜூஸியாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் எல்லாமே நமக்கு இதில் கிடைக்கும்.
ஸோ இப்போ நான் ஒரு லேயர் சிக்கன் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா 2 சைடும் நம்ம திருப்பி போடலாம். கலர் பாருங்கள் எப்படி அழகாக சேஞ்ச் ஆகுதுன்னு. இந்த மாதிரி எல்லாமே சேஞ்ச் ஆகி சூப்பராக வெந்து கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக திருப்பி திருப்பி போட்டு எல்லா சைடும் வேகிற மாதிரி நம்ம திருப்பி கொடுக்கணும். இதுக்கு சூப்பராக சிக்கன் ரெடி ஆயிரும். ஃபைனலாக பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணி விடணும் ஒரு வாட்டி. சூப்பர் எம்மியான தந்தூரி சிக்கன் வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டாண்ட் உங்ககிட்ட இல்லாட்டினா உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி கனல் போட்டு ரெடி பண்ணலாம். ஸோ இது ரெடி பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு ஒரு வீக்கெண்ட் வெளியில் உட்காந்து இடம் இருந்துச்சுன்னா அதில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு பாருங்கள் இந்த மாதிரி பட்டர் க்ரீஸ் பண்ணும் போது அந்த கனலில் பட்டு இன்னும் நமக்கு நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பட்டரை ஃபுல்லாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். எல்லா சிக்கன்லையும் இந்த மாதிரி மேலே பட்டர் வச்சு இப்படி பண்ணுங்க. ஸோ பண்ண உடனே நெக்ஸ்ட் சைடும் திருப்பி போட்டு ஈக்குவலாக வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துட்டு நெக்ஸ்ட் பேட்சை போட்டுற வேண்டியதான். இப்படி எல்லாத்தையுமே போட்டு எடுங்க. எம்மியான சிக்கன் தந்தூரி வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் இதெல்லாம் எனக்கு நல்லா வெந்துருச்சு. இதெல்லாம் நான் எடுத்துட போகிறேன். ஸோ எடுத்துடலாம். சூப்பரான எம்மியான சிக்கன் தந்தூரி வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். அதுவும் பார்பிக்யூவில். ஸோ நீங்களும் இந்த ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான ரெசிப்பியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching Foodie Choice.